நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்பியோ நம. இது நம்ம உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள துடிக்கும் மிதுனராசி அன்பர்களே நண்பர்களே, எதிர்வரக்கூடிய 2026 நமக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஏற்றம் வருவதற்கு திடீர்னு எதிர்பார்க்காத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா சொல்லுவோம், அந்த ஐடியாவிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், அதில் நல்ல ஏற்றம் வரும். திடீர்னு எதிர்பார்க்காத ப்ரமோஷன் வரும். நாம் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா ஆர்டர் வரும். இடம் மாறுவதற்கும் வேலை மாறுவதற்கும் வெளிநாடு போவதற்கும் நம்முடைய ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். லாபியிங் அப்படின்னு பண்ணுவாங்க. நம்மளை வச்சு சில பேர் விளையாடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. அதாவது நம்மளுக்கே தெரியும் நம்மளை பகடைக்காய் ஆக்குறாங்களோ அப்படின்னு தோணும். இருந்தாலுமே நமக்கு சரியான சமயத்தில் அது உரைக்காது. அதுக்கு அப்புறம் தான் தோணும், ஆஹா இதனால தான் பண்ணிருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப நல்லது. நம்மை புறம் பேசுபவர்கள் நிறைய உண்டு, கவலைப்படாதீங்க. அது நண்பர்களாக இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சொந்தக்காரர்களும் புறம் பேசுவர்கள் உண்டு. அதை பற்றி கவலையே படாதீங்க. பின்னாடி பேசணும், பேசிட்டு தான் இருப்பான். அதனால் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு எதையும் கடக்கக்கூடிய மனோ தைரியம் உண்டு. அதே மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், இல்லைன்னு சொல்லலை. குழந்தைகளால் வரக்கூடிய பிரச்சனை, குழந்தைக்கு ஏதாவது ஒரு அடிபடுறது, குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அந்த மாதிரி அதாவது எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை. ஸ்கூல் வேறு மாற்றணும், அந்த ஸ்கூல் மாநிலத்தினால வரக்கூடிய பிரச்சனை, இப்படி குழந்தைகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிதுனராசிக்காரர்களுக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு இடுப்பு, அந்த இடம் இடுப்பு வலி வருவதற்கு, பின்னம் அந்த ஸ்பைனல் கார்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வருவதற்கு, கழுத்து ஷோல்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதனால் வரக்கூடிய செலவினங்கள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி எதிர்பார்க்காத ஒரு பணம் வரவு உண்டு சார். அது போனஸ் ஒரு 50,000 வரும்னு எதிர்பார்த்தோம்னா 1 லட்சம் வரும். என்றைக்கோ போட்டு வச்சிருந்த எஃப்டி மெச்சூர் ஆகி வரும். ஒரு 58 வயசு 60-65 வயசில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி எல்ஐசியில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த பணம் மெச்சூர் ஆகி திடீர்னு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் வர்றதுக்கு, இந்த மாதிரி பணம் வருவதற்கு 2026 சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சனியும் சந்திரனும் அந்த சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சார். அமாவாசை சந்தர்ப்பங்களில் அல்லது சனி சந்திரன் பார்க்கும்போது, சூரியன் சந்திரன் பார்க்கும்போது, பௌர்ணமியில் சந்திரன் பார்க்கும்போது, இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏற்றம் நம்ம கண்ணுக்கு தெரியும். பௌர்ணமி வந்துடுது அப்படின்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். அந்த நாட்டில் நல்லாயிருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறாங்களே, ஒரு அந்த சந்திராஷ்டமத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த சந்தர்ப்பங்களில் ஏன்னா நமக்கு இப்போ வருஷம் பிறக்கிறது ரோகிணியில் தான் பிறக்கிறது. நமக்கு உச்ச வீடான சந்திரனுடைய வீடு இது. அதனால் சந்திராஷ்டமத்தின் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பார்க்குறவங்களுக்கு சில பேர் எதுவுமே பார்க்குறதுல அவங்களுக்கு பரவாயில்ல, பார்ப்பவர்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஒரு காரியம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஓ அன்றைக்கி சந்திராஷ்டமோ அப்படின்னு தோணும். அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்க நல்லது. சாதாரணமாக மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்களுக்குமே இந்த இது 2026 அப்படிங்கிறது நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவதாகத்தான் அமைந்திருக்கிறது. சினிமா, சின்ன திரை பெரிய திரை இருப்பவர்கள், அது இந்த 12ஆம் வீடு கொஞ்சம் பிரச்சனைகள். ஏன்னா அந்த வீட்டை குரு வேற சனி வேற பார்க்குறாரு. சனியனுடைய பார்வை இந்த 12ஆம் வீட்டுக்கு இருக்குது. சுக்கிரன் எப்படி இருக்காரு, எந்த பொசிஷனில் இருக்கான்னு தெரியாது. அதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலன் தருமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. சின்ன திரையில் பெரிய திரையில் இருப்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதுவும் நம்மை யார் நாம் ரொம்ப நம்புகிறோமோ அவங்க கடைசியில் செய்ய மாட்டாங்க. நான் காலவாரி விடுவார்னு சொல்ல மாட்டேன், அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு ஒத்துழைக்காது, அவ்வளவுதான். நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறோம், ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் நிற்கிறோம், இந்த டிரான்ஸ்ஃபருக்காக வேணும் சார் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் செய்கிறேன்னு சொல்லுவார். திடீர்னு அந்த அரசியல்வாதியும் மாறி போயிடுவார். 2000 எலெக்ஷன் வேறு வருது இல்லையா, அந்த மாதிரி. அது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் நான். அதே மாதிரி தான் நாம் எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு போவோம், அந்த இடமே கடைசியில் சொன்னபடி செய்யக்கூடிய சூழ்நிலையில் அவர்களே இருக்க மாட்டார்கள். இங்கிலீஷில் தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அது மிதுன ராசிக்கு ரொம்ப ஆப்டான வார்த்தை சார். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, சனியை சேர்ந்து போகிறவர்களுக்கு இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்திருக்கு. எஸ்பெஷலி சனியை சேர்ந்து போகிறவர்களுக்கு ஏழி சனியாக இருந்தால் திருவாதிரை நட்சத்திரத்தில் போகிறதுக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க 25 வயசில் இருப்பாங்க அநேகமாக. அப்படி இருப்பவர்களுக்கு மாங்கல்யம் உண்டாவதற்கு, பெண்ணாக இருந்தால் மாங்கல்யம், அதாவது கல்யாணம் ஆவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. பிரிந்தவர்கள் கூடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சார். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு போய் வேற ஒரு இடத்துல போய் இருக்கோம் அப்படின்னா அவர்களுக்கு கூடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது.
அது பார்த்தோம். அப்படின்னா என்ன, ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு திரும்பி வரத்துக்கு, நம்ம இருந்த இடத்துக்கு வரத்துக்கு சாத்தியக்கூறு, அல்லது டிவோர்ஸிஸ் அவங்களுக்கு திரும்பவும் ரீமேரேஜ் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. சனி திசை இருப்பவர்களுக்கு ரீமேரேஜ் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே அடுத்தது புதன் திசை இருப்பவர்களுக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இதே மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு எக்ஸ்பேன்ஷன், வீட்டிலேயே குழந்தை பிறப்பதற்கு சாத்தியக்கூறுகள், அல்லது வீடு மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள், வீடு வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள், வீடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, 2 வீலர் வச்சுருந்தோம்னா 4 வீலர் வாங்குறதுக்கு சாத்தியக்கூறுகள், இப்படியான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி அது புதன் திசை இருப்பவர்களுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா புதன் நம்முடைய வீட்டுக்காரகன். அந்த நம்முடைய வீட்டுக்காரகனை 7ஆம் பார்வையாக குருவனுடைய சனியனுடைய பார்வையில் இருக்குது. அதனால் இந்த புதன் திசை வர்றபோது இதெல்லாமே நமக்கு வழிவகை செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருவனுடைய பார்வை நம்முடைய 6ஆம் வீட்டுக்கு இருக்குது. 5ஆம் பார்வையாக குரு நம்முடைய 6ஆம் வீட்டை பார்க்குற ருணம் ரோகம் இருப்பவர்களுக்கு, இந்த புதன் திசை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அது விலகுவதற்கு சாத்தியக்கூறுகள். விலகுவதற்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம பிபிக்கோ சுகருக்கோ மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கோன்னா அதை குறைச்சி கொடுப்பதற்கு, ஒரு வலி இருக்குது, நமக்கு ஷோல்டர் பெயின் இருக்குது, இடுப்பு பெயின் இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை குறைவதற்கு, சார் இவ்வளோ நாள் நீங்கள் 6 மாதம் மாத்திரை எடுத்துட்டீங்க, இந்த பிரச்சனை இனிமேல் உங்களுக்கு குறைஞ்சிடும் சார், இது வந்து ரிலீஃப் கிடச்சிரும், குறைச்சிடுவாங்க கொஞ்சமாக அப்படின்னு டாக்டர் சொல்லக்கூடியதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி காஷியஸ், கண்ட்ரோல்ட் அண்ட் காஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை விஷயத்துலையுமே ரொம்ப காஷியஸாகவும் கண்ட்ரோல்டாகவும் இருக்கிறது நல்லது. ஒரு வண்டி எடுத்துன்னு போகிறோம், அவசரப்பட்டு நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறது, அவசரப்பட்டு குறுக்க வரவங்கள்கிட்ட ஏதாவது வார்த்தையை விட்டுறது, அல்லது எல்லோ லைட் எரிச்சா நம்ம சிக்னல் கிராஸ் பண்ணுறது, இந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் சனி திசை இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி இன்ட்யூஷன் நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கும், ஏன்னா நீ போயிடுன்னு, அது நம்ம செய்யக்கூடாது. இல்லை, பொறுமை தேவை அப்படின்னு காஷியஸாக இருக்கிறது, கண்ட்ரோல்டாக இருக்கிறத நம்ம பழகிட்டோம்னா சனி திசை இருப்பவர்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கடுத்து கேது திசை, மெயினாக கேது திசை வந்து 7 வருஷம் இருக்குது சார். இந்த கேது திசையோ அது கேது புக்தியோ இருப்பவருடைய, கேது நமக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். 3ஆம் வீட்டில் கேடு இருக்கிறதுனால அந்த கேது புக்தியினுடையோ அல்லது கேது திசை இருப்பவர்களுக்கோ பிரிந்தவர் கூடுறதுக்கு, அதாவது ரிலேட்டிவ்ஸ் திரும்பி வர்றதுக்கு, ஃப்ரெண்ட்ஸு ஒரு 10 வருஷம் ஆச்சு சார் அந்த ஃப்ரெண்டை பார்த்து அவனை பார்க்குறதுக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆச்சு என்னுடைய ரிலேட்டிவ்ஸை பார்த்து, இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு கூடுவதற்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ், ஒரு கொஞ்சம் வயசாக எடுத்து அப்படின்னா ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் எடுத்து செய்வதற்கு, ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் எடுத்து செய்வதற்கு கிட்டத்தட்ட மிருகசீரிஷத்தில் இருப்பவர்களுக்கு, திருவாதிரையில் இருப்பவர்களுக்கு ஒரு 60 வயசில் வரலாம் கேது திசை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் ஒரு கன்சல்டேஷன் செய்வதற்கு, அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து செய்வதற்கு, அதன் மூலியமாக பணம் வருவதற்கு, வருவாய் வருவதற்கு அதிகமாக இந்த கேது திசையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். இது எல்லாமே மெயினாக மிதுன ராசிக்காரர்கள் நம்ம முதலே சொல்லிருக்கோம் மேலே என்னென்ன தெய்வங்களை வணங்கி வந்தால் நல்லது அப்படின்ட்டு. அதெல்லாம் விட எங்கேயோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு போகச்சு அந்த இடத்துல ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு போகும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், பார்த்தவர்களுக்கு வசீகரத்தன்மையோடு இருக்கும், ரொம்ப நீட்டாக எடுங்க. பேர்டு வச்சுருந்தாலுமே அதை ஷேவ் பண்ணி க்ளீனாக அதை வந்து கண்ட்ரோல்டாக எடுத்துகிட்டு போகிறது, அப்படியே வளர்த்து விட்டுன்னு போகிறது இல்லாமல். மிதுன ராசிக்காரர்கள் ஒரு எடுத்தோடனே ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தாலே பாதி பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியதாக நமக்கு அமைஞ்சிருக்கும். எப்போயுமே முடிஞ்சதுன்னா நம்ம கையில் இந்த ஃபாரினெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன சென்ட் வச்சுக்கோங்க, அதை அடிச்சுன்னு போகிறது, அல்லது கிளம்பிச்சவே ஒரு பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி கூடிய வரையில் துர்நாற்றம் இல்லாமல் நடந்து கொள்வது, இதெல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும், சிறிதும் சந்தேகம் இல்லை. மிக அற்புதமான வருடமாகத்தான் இருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் நான் சொன்னேன், இதெல்லாம் கடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படின்னா, மெயினாக பெருமாளை பிடிப்பதற்கு தன்வந்திரின்னு சொல்லுவாங்க. தன்வந்திரியை சென்று வணங்கி வருதல், சேவித்து வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அற்புதமான பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். 2வது குருவனுடைய ஆசி நமக்கு இருக்குது. அதனால் தட்சிணாமூர்த்தியோ அல்லது மிதுன ராசிக்காரர்கள் முருகப்பெருமானையோ வணங்கி வருதல், அதுவும் புதன்கிழமைகளில் சென்று குருவையோ முருகப்பெருமானையோ நம்முடைய இஷ்ட தெய்வத்தையோ சேவித்து வணங்கி வருதல், ஈவினிங் 7 to 8 போயிட்டு வணங்கி வருதல் அப்படிங்கிறது நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தரும். அதே மாதிரி எந்த கோவிலுக்கு போனாலுமே பெருமாள் சன்னதி இருந்ததுன்னா பெருமாளை ஒரு மலம் வந்துடுங்க சார் அந்த இடத்துல. இப்போல்லாம் எல்லாமே பேக்கேஜாக தான் இருக்குது, எல்லா கோயிலையும் பெருமாள் இருக்காங்க, அது எந்த பெருமாளை வேணாலும் இருக்கலாம்.
சில இடத்துல நரசிம்மர் இருப்பார், சில இடத்துல சக்கரத்தாழ்வார் இருப்பார், சில இடத்துல வெங்கடாஜலபதி இருப்பார். இப்படியாக நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா செந்தூர் கோவிந்தன், நெல்லை போனீங்கன்னா நெல்லை கோவிந்தன், இங்கே தில்லை கோவிந்தன், தில்லை கோவிந்தன், இப்படி பெருமாளுடைய ஆதிக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது. நாமும் பெருமாளையும் வலம் வந்தோமே. ஆனால் மிதுனராசிக்காரர்களுக்கு 2026 என்பது நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.